கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு கல்விக்கான நிதியை தொடர்ந்து தராமல் நிறுத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க. கூடுதலாக பார்த்தோம்னா மும்மொழி கொள்கையை திணிக்கிறதுக்கான முயற்சி ஏற்பதை திமுக கூட்டணி கட்சிகள்லாம் பல்வேறு இடங்களில் போராடி கொண்டிருக்க சூழலில் தமிழ்நாட்டு பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் உதயநிதியை இனிமேல் கோ பேக் மோடி கெட் அவுட் மோடின்னு சொல்லிப்பாரு, உனக்கு நடக்கிறதே வேற, சொல்லி பாரா பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒருமையில் பேசியிருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் இந்த அண்ணாமலை அவர்களுடைய கருத்து கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அடி முட்டாளே, ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலையே, அடிமை அண்ணாமலையே, மயிறு அண்ணாமலையே, கெட் அவுட் மோடி, மூத்திரம் குடிக்கும் மோடின்னு சொல்கிறேன். இதை நான் போட்டோம், ட்ரெண்டிங் பண்ணிட்டோம்டா, கிழிச்சு விட்டேங்களே. அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக தொண்டை நாடு முழுவதும் ட்விட்டரில் ட்ரெண்டிங்கு நானே போட்டேன். மூத்திரம் குடிக்கும் மோடி, கெட் அவுட் மோடி. என்ன எங்களை கிழிச்சு புருவன்னு கேட்குறேன் இந்த ஆட்டுப்புழுக்கிய. ஏன்னா நாங்கள் கொடுக்குற நிதியில் நிதி தர மாட்டேன், எங்கள் தமிழ் மொழி அழிக்கிறதுக்கு மும்மொழியை கொண்டு வருவேன். நீ ஒரு அடிமை பெயர் ஆட்டுப்புழுக்க, நீ அடிமையாரா, கொத்தடிமையா? நாங்களாம் சுயமரியாதைக்காரன். தமிழ்நாடு கொந்தளிச்சா அண்ணா எனக்கு இந்த நம்முடைய திராவிட மாடல் தளபதி நம்முடைய முதலமைச்சர் ரொம்ப கண்ணியமாக இருக்கணுன்றதுக்காக பொறுமையாக இருக்கு. நாங்களாம் என்னடா கெட் அவுட் மோடி இல்லை, ஒன்றிலாம் தமிழ்நாட்டில் எங்கேயும் விட மாட்டோம். கண்ணசித்தால் நம்முடைய தளபதி திராவிட மாடல் தளபதி கண்ணசிச்சா போதும். மனோரா படத்தில் கலைஞர்கள் இந்த வசனம் மாதிரி, தாயே நீங்கள் ஆணையிட வேணாம், உங்கள் கஞ்சாடை காட்டினாலே போடுற மாதிரி தளபதி ஸ்டாலின் கஞ்சாடை காட்டினால் பாஜக கட்சி எங்கள் மயிருக்கு சமம் மிதிச்சு போடுவான். பாஜக ஒரு கட்சியாடாது, அது ஒரு கட்சியா? குண்டா செட்டில் குதிரை ஓட்டிக்கிட்டு பூரா புழு ஃபிலிம் பார்க்குற கட்சி இது ஒரு கட்சி. நீ ஒரு தலைவன், புழு ஃபிலிமை பூரா வெளியிடுறவன், நீயே புழு ஃபிலிமுக்கு ஆக்டர் ரெடி பண்ணுறவன், நீயே அந்த புழு ஃபிலிம் காட்சியில் வெளியிடுறவன், நீ ஒரு தலைவன். நீ உதயநிதியை பார்த்து பேசுகிற. உதயநிதியுடைய கால் தூசிக்கு ஒரு அண்ணாமலை. யார் உதயநிதி? அவங்க தாத்தா முதலமைச்சராக இருந்தாரோ, அவங்க அப்பா இருக்காரு, திமிரில் பேசுகிறான்றியா? திமிரு கிடையாது, திராவிடன் என்ற திமிர். இந்த இயக்கம் அவர் கருவில் இருக்கும்போது அவங்க அப்பா சிறையில் இருந்தார்ரா. இந்திரா காந்திக்கு நெருக்கடியில் ஏற்று சிறையில் இருந்தவர். நாங்கள் கேட்குறத திசை திருப்ப பார்க்குற நாடு கொந்தளிச்சு போயிருக்கு. மோடி என்னடா மோடி அப்பன் டேடி வந்தாலே சரி. என்ன மோடி உலகத்தலைவன்? என்னடா உலகத்தலைவன் மோடி? எங்கள் கால் தூசிக்கு சம்படா மோடி. என்ன மோடி உனக்கு உலகத்தலைவன்? நேற்று போய் ட்ரம்பை பார்த்து சந்தித்து ட்ரம்பை கிட்ட கூனி குறுகி நின்றுட்டு அங்கே முறைகேடாக விசால இருக்கக்கூடிய பஞ்சாப் குஜராத்துக்காரனை பூரா காலையும் கையிலையும் விலங்கும் போட்டு மிருகல் மாதிரி ஃப்ளைட்டில் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன் தினசரி. மானம் கட்ட முடியும். அது சம்மந்தமாக ஒரு வார்த்தை ட்ரம்பை பார்த்து பேசுறதுக்கு துணி இல்லாத 56 இன்ச்சு மாடி உலகத்தில் எங்கள் பணத்தில் வரி பணத்தை கொடுக்காத மோடி எங்களுக்கு எதுக்குடா தமிழ்நாட்டுக்கு வரணும்? தமிழ்நாட்டுக்கு அவருக்கு பிரதமரா? 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஒரு சீட்டு உங்களால் வெற்றி பெற முடிஞ்சாடா? எங்களுக்கு பிரதமர் கிடையாதா? கெட் அவுட் மோடி. எங்களுக்கு பணம் தர மறுக்கிற மோடி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் மும்மொழி கொள்கை சொல்லியிருக்கா? அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பாஜக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கீங்க. நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் அரசு சட்டத்தை தூக்கி போட்டு மிதிப்பீங்க. மத்திய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் மும்மொழி கொள்கை கொண்டு வந்தால் தான் பணம் தருவேன்னு சொல்லுவார். நேற்றைக்கு நம்முடைய வேல்முருகன் சொன்ன மாதிரி முதல் டோல்கேட்டில் எவனும் பணம் கட்டாத இனிமே ஆரம்பிக்க போகிறேன். திராவிட மாடல் தளபதி ஆரம்பிக்கிறாரோ பொறுமையாக இருக்கிறோ அதை பற்றி இல்லை. இனிமே முதல் கட்ட வரிகூடா இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற டோலில் பூரா பணம் கட்ட மாட்டான். அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றங்களை அறிவிக்க போகிறேன். முதல் கட்டமாக பணம் கட்ட மாட்டோம்டா, எந்த ஜிஎஸ்டிக்கு வரி கட்ட மாட்டோம்டா. என்ன பண்ணுவீங்க? நீங்கள் மட்டும் இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிராக பேசுவீங்க, இந்துத்துவ நாடுன்னு சொல்லுவீங்க. இந்துத்துவா எங்கடா இருக்கு? இந்துத்துவ நாடு எங்க இருக்கு? அழகு கோயில் மலையை நொறுக்கூறுக்காக டங்ஷன் கொண்டு வருவேன், அப்புறம் திருப்புரம் கொன்ற மலையை காப்பிட்டு தகராறு பண்ண வருவேன். இதெல்லாம் திராவிட மாடலுடைய தளபதியுடைய கண்ணியம், கட்டுப்பாடு, ஜனநாயகத்தை மதிக்கிற தன்மையினால நீ அமைதியாக இருக்க. என்ன உதயநிதி கெட் அவுட் மோடின்னு சொன்னால் என்ன கிழிச்சு புடுவேன்னு கேட்குறேன் அண்ணாமலையை. உன்னால் என்ன பிடுங்க முடியும்? பிடிங்கிருவேன் நீ. உனக்கு கட்சி அந்த கட்சியா? தமிழ்நாட்டில் அஞ்சப்பூர் ரோட்டில் கூட ஊருக்கு கட்சி இருக்குடா. பாஜக கட்சி இருக்குது. அது என்ன கட்சி? அது கட்சியா? மூத்திரம் குடிக்க கட்சி.
50 கோடி பேர் திரிவேணின்னு சொல்லி அங்கே உட்காந்து மூத்திரம் குடிச்சிட்டு இருக்கான் மும்மொழி கொள்கை படித்தவன். பீகார் என்ன நிலவரம்? பீகாரி மொழியை அழிச்சிட்டிங்க. மும்மொழி கொள்கைன்ற பேரில் பீகாரி மொழியை அழித்து இங்கிலீஷை அழித்து அங்கே என்ன தரவு என்ன எங்களோட மக்கள் தொகையில் கூட இருக்கான். இன்னைக்கு 50,000 பேர் அமெரிக்காவில் தமிழ்நாட்டை சேர்ந்த பொறியாளராக இருக்கான். நான் அந்த ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலையை கேட்குறேன், தரவு பேசுகிறடா. இப்போ ட்ரம்ப் விசா இல்லாதவனை பூரா முறைகேடாக இருக்கிறவனை பூரா அடித்து அனுப்புகிறான்ல. ஒரு தமிழ்நாடு மீனம்பாக்கம் மாநிலத்தில் கை கால் விளங்கிட்டு வந்திருக்கானா? இருமொழி கொள்கை படித்தவன்டா. அண்ணாவின் இருமொழி கொள்கை, பெரியாரின் கருத்தியலை படித்தவன். மானங்கட்ட பேல திசை திருப்ப பார்க்குற. இதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கிறனால நீலாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிற. ஜவஹர்லால் நேருவுக்கே கருப்பு கொடி காட்டி இயக்கம்டா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம். தமிழர்களை பார்த்து நான்சென்ஸ் சொன்னார். அவரை சொல்லு உலகத் தலைவன். உலகத் தலைவன் ஜவஹர்லால் நேரு, ஆசிய நாடுகளின் தலைவன் ஜவஹர்லால் நேரு, 120 நாடுகளின் அணிசரா நாடுகளின் தலைவன் ஜவஹர்லால் நேரு, பாரம்பரியமிக்கமான தலைவன். பிளாட்பார்த்தில் டீ விட்டுக்கிட்டு மோடி உலகத் தலைவனா? குஜராத்தில் என்ன 6 உயிர்ச்சோர் இஸ்லாமிய சகோதரர்களை மாறி மாறி கூட்டு பாலியல் செய்து சின்ன குழந்தைய கூட கொலை செய்து முதலமைச்சராக்கும் போது இருந்த மோடி ஏன்னா உலகத் தலைவன்? உனக்கு வேணா எந்த தலைவனாக இருந்துட்டு போகலாம். தமிழுக்கு உலகத் தலைவன் தந்தை பெரியார் தான் எங்களுக்கு. என்ன உதயநிதியை மிரட்டி பார்க்குற? உதயநிதி மிரட்டலுக்கு பயந்தவரா? அவங்க தாத்தா பயந்தாளா? இல்லை, அவரே நீங்கள் சொல்லிட்டாரு அண்ணா சாலை பக்கம் வந்து பாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. வா பார்ப்போம். நீங்கள் இன்னும் உதயநிதியாக நான் என்ன சொல்கிறேன், திராவிட இயக்கம் ஆட்சிக்கு அவப்போறவரை கூட நாங்கள் நினைக்கிறோம். இல்லாட்டி நாங்கள் அண்ணாமலை ட்ரௌசரோடு விட்டுருவோம். எங்கே வெளியே வந்துட்டு போக முடியாது. அண்ணாமலை இந்த பிஜேபி கட்சிக்காரன்றான் பாருங்க. பிஜேபி அது ஒரு கட்சியாடா, மாமா பே கட்சி. அந்த கட்சியில் இருக்கிற யாராவது மாமா தானே நாங்கள் சொல்லுவோம். இல்லைடா நீ பேசுகிற இந்த நாட்டில் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு 370 கெடுக்கிற ஒரு இனத்தை எவ்வளோதாண்டா அசிங்கப்படுத்துவீங்க, அவமானப்படுத்துவீங்க. பொறுமையோடு இருக்கா இஸ்லாமிய சகோதரன், ரொம்ப பொறுமையோடு இருக்கான். அவன் உண்ணக்கூடிய உணவை கறி சாப்பிடாதன்ற, அவனுடைய உடையை ஹிஜாப் அணியாதன்ற, அவன் வணங்கக்கூடிய மசூதியை போய் இங்கே தான் ராமன் பிறந்தா லட்சுமணன் பிறந்தா காதல் பண்ணாகின்ற என்ன வேலை பார்க்குற? அப்புறம் அவனுக்கு பொது சிவில் சட்டம் கூட அவன் எப்படி வேணாலும் கல்யாணம் முடிப்பான். இங்கே இந்தியா என்பது பல்வேறு தேச இனங்கள் பல்வேறு கலாச்சாரம் கொண்ட குழுக்குள் அடங்கிய இந்தியா தான். அவன் கல்யாணம் முடிக்கல நான் தலையிடுவேன், அவன் தீக்கிறதுல நான் தலையிடுவேன், அவனுக்கு முதலிரவில் நான் தலையிடுவேன். அப்போ பிஜேபி கட்சி ஒரு மாமா கட்சிகள். நீ யாரா இன்னொருத்தருடைய கல்யாணத்தில் தலையிடுவா? அவன் என்னதான் ஜாப்பணும்னு சொல்லுவேன். பிஜேபி கட்சியில் ஒரு மாமா கட்சின்ற மாதிரி தான் இப்போ நான் கணக்கு போட வேண்டியது. மாமாக்களின் கூடாரா மூத்திரங்குடிக்கு பயிலுங்க. இன்னைக்கு 50 கோடி பேர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே, டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒழுங்காக அவங்களால கட்டுப்பாடாக போக முடிஞ்சு. அதை கற்றுக் கொடுத்துருக்கியா? டெல்லி தலைநகரில் பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்க 50 கோடி பேர் திரண்டான்னு சொல்கிற பெருமடிக்கிற 50 கோடி பேருக்கு கழிப்பறை கட்டிருக்கேடா. எல்லாம் அந்த தண்ணியில் தான் கழிப்பறை பேஞ்சிருக்கான், எல்லாம் அந்த தண்ணியில் மூத்திரம் பேஞ்சிருக்கான், எல்லாம் அதில் தான் குளிக்கிறான், எல்லாம் அதில் தான் குடிக்கிறான், அதில் தான் குடிக்கிறான், பேல்றான், மூத்திரம் பேர் அதவே குடித்து புனித நீருன்றான். இதானா மும்மொழி குழு உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு? நாங்கள் கொடுக்குற பணத்தை உன்னால் தர்றதுக்கு வக்கு இல்லை. நீ ஆண்ட அரசனா? நீ அண்ணாமலை அரண்மனை நாயே, அடக்கு வாய, அடைக்கு இல்லை அடக்கிக்கொள், அடக்கி வைப்போம், உன்னை அடைக்கிடுவோம். எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் ஒன்றும் பிஜேபிலாம் பெரிய கட்சியே கிடையாது. திராவிட இயக்கத்தை சேர்ந்த பெரியார் தொண்டை ஒருத்தருடைய கால் ரோமத்துக்கு சேர்ந்த பிஜேபி கட்சி. அது ஒரு கட்சியா? பாலியல் கட்சி. எல்லாம் பாலியல் கட்சி நடத்திக்கிட்டு ஒரு மாமா கட்சி நடத்திக்கிட்டு தமிழ்நாட்டில் திராவிட எங்கள் உயரம் என்ன? ஒவ்வொரு பெரியாரின் தொண்டனுப்பைய அரசியல் உயரம் என்ன? என் அரசியல் உயரத்துக்கு அண்ணாமலை கால் தூசி கூட வரமாட்டான். கால் ரோமத்துக்கு ஒரு திமுக தொண்டன், ஒரு திராவிட இயக்க தொண்டன், பெரியார் தொண்டனுக்கு வரமாட்டான். நீ உதயநிதியை பார்த்து பேசுகிற. உதயநிதி சவால் விட்டா சவாலை ஏற்றுக்கிறியா? நீ எந்த சவாலை ஏற்றுக்கிட்ட? கடிகாரம் பில்லு காட்டுறேன் ஒத்துருக்கியா? திமுக அமைச்சர்களை பூரா ஊழல் பட்டியல் கொடுத்து ஏதாவது நிரூபிச்சிருக்கியா? வாய்ச்சவிடால் வீரன் ஆட்டுப்புழுக்க உன்னை நாளைக்கு பிஜேபி தலைவர் தூக்கிட்டு தெருவுக்கு போயிடுவேன். உன்னை பிஜேபி காப்பாற்றுமாடா? என்ன தரவுல பேசுகிற? உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டோட கூட இருக்கான், மும்மொழி குழு தான் வச்சுருக்கேன். உத்தரப்பிரதேச மொழியை அழிச்சிட்ட. தமிழன் வீட்டுக்கு இங்கே தமிழனுக்கு ஹிந்தி படித்தவன் தமிழ்நாட்டுக்கு தினசரி ரயில்வே ஸ்டேஷனில் சென்ட்ரலில் டீ விற்று இங்கே தானே பிழைச்சிக்கிட்டு இருக்க கட்டட வேலை பார்த்து. மும்மொழி கொள்கை படித்து என்ன ஹிந்தி படித்து வாழ்ந்துருக்குன்னு சொல்லு, ஒரு புள்ளி வர கணக்கு சொல்லு.
இந்தி படித்தவனடா வாழ்ந்திருக்க லம்பாடி மொழி. அந்த லம்பாடி மொழி எங்களுக்கு தேவையில்லை. இலக்கணம் தோன்றுவதற்கு முன்னாலேயே இலக்கியம் தோன்றிய மொழியா தொல்காப்பியம். கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. எங்கள் மொழியை நீ அழிக்க நினைக்கிற, எங்கள் கலாச்சாரத்தின் மீது படையெடுக்கிற, எங்கள் பண்பாட்டின் மீது படையெடுக்கிற, எங்கள் ஆர்வீஸ்வரி இஸ்லாமியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக நினைக்கிற, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக மூன்றாவது மொழி திட்டம் கொண்டு வர. அப்போ வந்தால் தான் பணம் தரும். அரசியலமைப்பு சட்டத்தில் அப்படி இருக்கா? நான் ஆட்டுப்புழுக்கையை கேட்குறேன், ஒன்றிய அமைச்சரை கேட்குறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்களை நாங்கள் ஒரு மீனவரை கூட சுட விட மாட்டோம்னு சொன்னீங்க. மீனவர் தினசரி செத்துக்கிட்டு இருக்கிறான். நாகப்பட்டினம் மீனவர் தினசரி செத்துக்கிட்டு இருக்கிறான். நீ இளைஞரை சொல்ல சமரசமாக இருக்க. நீ என்ன தமிழுக்கு செஞ்சுருக்க? நான் ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலையை கேட்குற 11 ஆண்டுகளில் ஒரு 100 பேர் வேலை பார்க்கக்கூடிய தொழிற்சாலையை கொண்டு வந்திருக்கியா? ஒரு 100 பேர் வேலை கூடிய தொழிற்சாலையை நாங்கள் கட்டுற வரி பணத்துக்கு நீ வரி கூட இயக்கம் நடத்துகிறோம். நாங்கள் வாங்குறதுக்கு ஒன்று இனிமே தரமாட்டேன்ற இருமொழி கொள்கை தாண்டா இன்னைக்கு உலகம் முழுவதும் தமிழன் இருக்கான். தமிழில் நாடு எங்கே இருக்குது? மும்மொழி கொள்கையினால அந்த மாநிலங்களில் மொழி அளிக்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் எல்லா இடத்துல அந்த மாநில மொழியை அழிச்சிட்டு இன்னைக்கு ட்ரம்பை சந்தித்து பேசுகிறாரு மோடி. ட்ரம்பை சந்தித்து பேசுகிற மோடினால ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பேச முடியல. மும்மொழி கொள்கை தானே குஜராத்தில். இந்த மும்மொழி கொள்கைன்ற பேரால் நீ என் தமிழ் மொழி அழிப்பதற்கு நினைத்தா, இந்த தமிழ் மொழிக்காக உலகத்திலே மொழிக்காக உயிர் நீத்தவன், தன்னைத்தானே தேக்கு முறை உள்ளுக்கு தீ வைத்து கொளுத்தியவன் விராலிமலை சின்னசாமியிலிருந்து இங்கே தான் தேக்கு பொருளுக்கு தீ வச்ச பாரதிதாசன் தமிழா செத்து மடிகிறாயே, உன் மொழியை அழிப்பவனை சாகடிக்காமல் நீ செத்து மடிகிறாய் என்று சொன்ன மாதிரி இனிமே தமிழன் சாக மாட்டான். அதான் கெட் அவுட் மோடின்றோம். என்ன கெட் அவுட் மோடின்னு உதயநிதி சொன்னனால என்ன நீ கிழிச்சு கொடுன்னு சொல்லிட்டேன். 2 ஆயிடுச்சு. எங்கடா இருக்காங்க அண்ணாமலை? எங்கடா இருக்க? ஓடி ஒளியாத. நான் என்ன சொன்ன மாதிரி திராவிட இயக்க ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? வேற மாதிரி நடந்திருந்தா உன்னெல்லாம் தூக்கி கொண்டு போய் பீகாரில் விட்டு வந்திருப்பான், இல்லை கன்னடத்தில் போய் விட்டு வந்திருப்பான். நான் ஒரு கன்னடியன் என்று சொல்வதில் பெருமை கொள்கிறேன் என்று சொன்னவன். காவிரி தண்ணீருக்காக தமிழர்கள் போராடுவது எனக்கு வெக்கமாக இருக்குன்னு சொன்னவன் நீ. இங்கே ஒருத்தருக்கா ராம சீனிவாசன் கரிதன்றவெல்லாம் முட்டாள். அவன் இப்படி முட்டா போயிருக்கிற கட்சி. அதனால் இன்றைக்கி உதயநிதியுடைய ட்ரெண்டிங் நாங்கள் ஏற்கனவே கோ பேக் மோடின்னு சொன்னவன் தான், சொல்லாதவன் இல்லை. நீ திமுக வரலாறை தெரியாமல், திராவிட இயக்க வரலாறை பேசாமல், படிக்காமல் நீ இருக்க. இந்திரா காந்தி கருப்பு கொடி காட்டியது நாங்கள் தான். அந்த வரலாறை திரும்பிப்பார். அதே இந்திரா காந்தியை அவங்க நெருக்கடி காலத்தில் நடந்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கிறேன், வருத்தப்படுகிறேன் என்று திமுக மேடையில் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் மேடையில் சென்னை சீர்நீர் கடற்கரையில் கலைஞரை உட்கார வைத்துக் கொண்டு லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள் மத்தியில் உலகத் தலைவி மோதிலால் நேருடைய பேத்தி ஜவஹர்லால் நேருடைய மகள் மன்னிப்பு கேட்க வைத்து இயக்கம் திராவிட இயக்கம்டா. எங்களுக்கு மோடி ஒரு ஆளா? நீ ஒரு ஆளா? எங்கடா ஐயா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏகமொத்தமாக மோடி வெற்றி பெற்றிருக்கீங்க. எல்லா மாநிலத்திலையும் சிண்டு முடிச்சு விடுறது, எல்லா மாநிலத்திலும் மாமா வேலை பார்க்கறது, எல்லா மாநிலத்திலையும் நீங்கள் எம்எல்ஏக்களை கடத்துறது, இதானே நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. தேர்தல் ஆணையம் ஒன்று கையில் வச்சுக்கிட்டு வெற்றி பெற்றிருக்கீங்க. இந்திரா காந்தி மாதிரி, ஜவஹர்லால் நேரு மாதிரி நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கீங்களா? நீங்கள் இதே நிலைமை நீடித்தா கோ பேக் மோடின்னு சொல்லி நாங்கள் மோடி தமிழ்நாட்டில் விமானத்தில் கூட வந்து போக முடியல, கருப்பு பலூன் விட்டான். இப்போ சொல்கிறான் ஒன்றிய அமைச்சர் தன் பேச்சுக்கு மருத்துவம் தெரிவிக்கிறேன், அண்ணாமலை கடுமையாக போடான்னு ஒன்றிய நாங்கள் எங்களுக்கு பெரியார் கற்றுத்தந்த பாடம் ஓட்ட என்ன மரியாதை நீ பிறரிடம் எதிர்பார்க்கிறாயோ அந்த மரியாதையை பிறரிடம் நீ முதலில் நடந்து கொள்ளுன்னு இருக்காரு. நாங்கள் மரியாதையாக மாண்புமிகு பிரதமர் அவர்களே, பாஜக தலைவர் அண்ணாமலாம் பேசுவான். நீ எடுத்தோடனே உதயநிதியை போடான்னா அவங்க போடா மயிறு, போடா வெண்ணெய், மோடி எங்களுக்கு மூத்திரம் குடிக்க மோடிடா போடான்னுவான், கெட் அவுட் மோடிடான்னுவான். மோடிடா கெட் அவுட்ரா, தமிழுக்கு விரோதமான மோடி கெட் அவுட், தமிழர்களை வஞ்சிக்கின்ற மோடி கெட் அவுட், தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கிற மோடி கெட் அவுட்.
தமிழ் பண்பாட்டை சீரழிக்கிற மோடி கெட் அவுட், பாஜக கெட் அவுட், அண்ணாமலை கெட் அவுட் இப்படி சொல்லுவான். நீ உதயநிதியை பார்த்து ஒரு டாண்டா, ஒன்னையே பார்த்து 100 டாண்டுவோம், தலைவர் மோடியை பார்த்து போடா வாடா மயிரெல்லாம் சொல்லுவான். நீ வந்து இங்கே இவன் தமிழன், தமிழுக்காக 100 ஆண்டு காலம் போராடிய குடும்பம் கலைஞர் குடும்பம், தமிழுக்காக சிறை சென்ற குடும்பம், தமிழை காப்பாற்றுகின்ற குடும்பம், தமிழுடைய அரண் கலைஞர் குடும்பம். அந்த குடும்பத்தை பார்த்து நேற்று பெய்த மலையில் அண்ணாமலை பிழைப்பாத்துக்கு வந்துற ஒரு ஈனப்பைய நீ போடான்னு சொன்னால் உன்னைய போடானுவோம், தலைவனை போடானுவோம், யாரும் போடானுண்டா, என்னடா கிழிச்சு போடுவீங்க நீங்கள்? இல்லை நாங்கள் பார்க்காத சிறையா? மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை என்னை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை, பாரதிதாசன் சொன்ன மாதிரி நாங்கள் தேவைப்பட்டா சிறையை உடைப்போம், விலங்கு உடைப்போம். தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கணும்னு விரும்புகிறோம். நீங்கள் இதே நிலைமைக்கு போனீங்களாக்க தமிழ்நாடு உங்களோட பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். எச்சரிக்கை. உங்களை தான் தமிழ்நாட்டுக்காரன் 11 வருஷமாக 3 தேர்தல் ஒரு சீட்டு கூட உன்னை பிரதமரை ஏற்றுக்கலையே. எங்கள் பணத்தை ஒழுங்காக கொடு. நீ அரண்மனை அரசன் இல்லை. நாங்கள் கேட்பது கொத்தடிமை இல்லை, எங்கள் உரிமையை கேட்குறோம். எங்கள் உரிமையை நீ மறுத்தால், எங்கள் உரிமையை நீ பறிக்க நினைத்தால் நாங்கள் கெட் அவுட் மோடி சொல்லுவோம். எங்கள் உரிமையை எப்படி பெறணுமோ தட்டி பறிப்போம். அதற்கான கால சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. கெட் அவுட் மோடி. நன்றி சார். நன்றி.